இந்த நாளையில கூட நம்ம வேத பாடத்துக்குள்ள கடந்து செல்வோம். கடந்த வாரத்துல நம்ம பார்த்தோம் வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம். அந்த 2வது அதிகாரத்துல நம்ம சில காரியங்களை பார்த்தோம். தேவன் நமக்கு செய்த நன்மைகளை குறித்து, அதே போல தேவன் நமக்கு பாராட்டின அந்த நிறைகளை குறித்து, நன்மையான காரியங்களை என்னெல்லாம் சொன்னார் அதெல்லாம் நம்ம தியானிச்சோம். அதுக்கு பிறகு பிறகு ஒரே ஒரு குறையை மட்டும் ஆண்டவர் சொன்னாரு. அந்த குறையை எப்படி நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அதுல பார்க்கும் பொழுது அந்த குறை எப்படிப்பட்ட குறை என்று சொன்னாக்கா, உன்னுடைய ஆதி அன்பை நீ எழுந்து போன. அந்த ஆதி அன்பை நீ மறுபடி எந்த இடத்துல விழுந்தியோ அந்த இடத்துல இருந்து நீ வரணும். எந்த இடத்துல விழுந்து எங்க நீ ஆண்டரை விட்டு விலகுனியோ அந்த இடத்துல மறுபடியும் நீ மனம் திரும்பு. நீ மறுபடியும் மனம் திரும்பாத பட்சத்துக்கு உன் விலக்கு தண்டை அதன் இடத்துல நீக்கி விடுவேன். அப்படியே என்றால் என்ன, தேவனுடைய அந்த சபையிலிருந்து தேவன் நம்முடைய பேரை எடுத்துருவார். அதாவது ஜீவ புஸ்தகத்திலிருந்து எடுத்துருவார். தேவனுடைய சபை மனவாட்டி சபை, கற்புள்ள கன்னிகையாய் தேவன் நம்மை அழைத்துருவார். இன்னைக்கு நம்ம நிறைய டினாமினேஷன்ஸ் வச்சிருக்கிறோம். நிறைய டினாமினேஷன்ஸ், ஆர்சி, எல்சி, சிஎஸ்ஐ, பெண்டிகாஸ்ட் சபை எல்லாரும் சொல்லுவாங்க நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், நாங்கெல்லாம் பெரிய விசுவாசிகள் என்று. ஆனால் தேவனுடைய சபை என்பது என்னன்னா கற்புள்ள கன்னிகையாகிய சபை. தேவன் அதுதான் சொல்ற. அந்த கற்புள்ள கன்னிகையாகிய சபையில தேவன் நம்மளை ஒரு பேர் எழுதி ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதி நம்மளை வச்சிருக்கிறாரு. இப்போ நம்ம ஆதி அன்பை விட்டு தேவனை விட்டு விலகி இருக்கும் பொழுது, தேவனை விட்டு அந்த பரிசுத்த வாழ்க்கையை விட்டு நம்ம விலகி இருக்கும்போது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் விலகி இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்யறாரு, விலக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடு, உன்னிடத்திலிருந்து நீக்கி விடுவேன். அதாவது உன்னை அந்த சபையிலிருந்து எடுத்துருவேன், என்னுடைய கூட்டத்திலிருந்து எடுத்துருவேன், என்னுடைய தேவனுடைய சமூகத்திலிருந்து உன்னை எடுத்துடுவேன் என்று ஆண்டவர் சொல்ல. அதான் ஒரு மிகப்பெரிய தண்டனை. தேவனை விட்டு விலகுதான் மிகப்பெரிய கொடுமையான காரியம். ஆதியில பாத்தீங்கன்னா ஆதாம் ஏவாள் செய்த தவறுக்கு கிடைச்ச தண்டனை தெரியுமா? அவர்கள் தேவ சமூகத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள். பாவம் செய்த உடனே தேவனுடைய சமூகத்தில் அவர்களால் நிற்க முடியல. இன்னைக்கும் கூட நம்ம தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி இருப்பது மிக கொடிதான ஒரு காரியம். இப்ப வரும் காலங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுமையான காலங்கள். இன்னைக்கு காலையில உபாச கூட்டத்துல கூட சொல்லிட்டு இருந்தேன். நிறைய டெக்னாலஜியினுடைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிற அந்த காரியங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது இன்னைக்கு நாம எந்த நிலையில இருக்கிறோம்னா கொடிதான காலங்கள். அதாவது ஏஐ டெக்னாலஜி, பயோ டெக்னாலஜில வந்துச்சு. அந்த பார்த்தீங்கன்னா ஏஐலாம் பார்த்தீங்கன்னா செயற்கை மனிதனாக அவைகளை சிந்திக்க, அவைகளை பேச, வெளிப்படுத்தின 13-15 சொல்லியிருக்கிற மாதிரி அவைகள் தங்களுக்கு தாங்களே சிந்திக்க, யோசிக்க முடிவு பண்ணிட்டு இன்னைக்கு மனுஷனை வேலைக்கு வைக்கிறதுக்கு இன்டர்வியூ வைக்குது. அந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்குது. இப்போ இது ஹாலோகிராம் என்ற முறையில பார்த்தீங்கன்னா வருங்காலங்களில பிசாசானவன் இன்னைக்கு நம்மை ஆட்சி செய்வதற்கு ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. மோல்ட் புக்குன்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக் மாதிரி மோல்ட் புக்குன்ட்டு அவைகள் தங்களுக்குள்ளே ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி இன்னைக்கு என்னென்னவோ வேலை நடந்துட்டு இருக்கு. அருமையானவர்களே, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அந்த சொல்ற நம்ம விலக்கு தண்டை உன்னிடத்திலிருந்து எடுத்து விடுவேன்னு சொல்லுவாங்க. நம்ம தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகுவது ரொம்ப கொடுமையான காலம், கொடுமையான காரியம். அதனால இந்த நேரத்தில் நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் எந்த இடத்துல விழுந்தனோ உமது அன்பை விட்டு விலகி இருந்த காலங்களை நாங்கள் நினைத்து மனம் திரும்புகிறோம். ஆண்டவரே, உமது அன்பை நாங்கள் தேடுகிறோம், உமது அன்பை நினைத்து நாங்கள் உண்மை துதிக்கிறோம். நீங்க என்னை தேடி வந்த நேரத்தை நாங்கள் நினைத்து மறுபடியும் மனம் திரும்புகிறோம். அந்த அந்த நாட்கள்ல ஓடின ஓட்டம், அந்த நாட்கள்ல தேடின தேடல் இன்னைக்கு நமக்கு இருக்கா? இல்லை. அதே போல இந்த குறைக்கு ரெமெடி ஆண்டவர் சொன்னாரு. அதை நம்ம கடந்த வாரத்தில் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்தோம். சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா 6வது வசனம். இன்றைக்கு நம்ம தியானிக்கிறது 6வது வசனம், 7வது 8வது வசனங்களை நம்ம தியானிக்க போகிறோம். நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய், இது உன்னிடத்தில் உண்டு. ஆண்டவர் மறுபடியும் ஒரு பாராட்டு சொல்றார். நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தருடைய கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய், இது உன்னிடத்தில் உண்டு. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனி புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. அருமையானவர்களே, இன்னைக்கு தேவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற இன்னொரு சத்தியம் என்னன்னா, நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரன். நிக்கோலாய்னா என்ன அர்த்தம்ட்டு நம்ம நிறைய பேருக்கு தெரியாது. அப்போஸ்தலர் பணியில பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிகாரத்துல 5வது வசனத்தை சொல்லும்போது அங்க ஒரு 70 பேரை அப்போஸ்தலர்கள் தெரிந்து இருக்கிறார்கள். எல்லா வேலைகளுக்காக பிரிச்சு ஒதுக்கி அவர்களை ஒவ்வொரு பட்டணத்துக்கு அனுப்பி
சீஷர்களை வந்து அனுப்பி அங்கே வந்து உபதேசிக்கிறதுக்கு பந்தி விசாரிப்பதற்கு என்று நிறைய பேர் தெரிந்து கொள்கிறார்கள். அந்த 70 பேரை தெரிந்து கொள்றதுல அதுல அந்தியோக்கியா பட்டணத்தாகிய நிக்கோலா அப்படின்றவ ஒருத்தர் இருந்துகிறார். அதுல பாத்தீங்கன்னு சொன்னாக்க அருமையானவர்கள், அந்த நிக்கோலாய் அப்படின்றது பாத்தீங்கன்னா அது நீகன், கிரேக்க மொழியில நீகன், அதாவது நீகன் என்று சொன்னா ஜெயிப்பவன், ஜெயிப்பவன் அர்த்தம். அப்போ இந்த நிக்கோலாய் என்பவன் வந்துன்னா தன்னுடைய பெயரை தன்னுடைய சில கொள்கைகளுக்காக பயன்படுத்தி அவன் என்ன செய்யறான், புற மதத்தவர்களை வந்து என்ன செய்யறான், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது தன்னுடைய சில கொள்கைகளை அதுல சேர்த்துடுறான், சில காம்ப்ரமைஸ் பண்ணிடுறான். சில பேர் பார்த்தீங்கன்னா சில கொள்கைகளை ப்ரீச் பண்ணும்போது இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா உபதேசங்கள்ல நிறைய ட்விஸ்ட் பண்ணி உபதேசம் பண்ணுகிறாங்க. கிறிஸ்துவின் உபதேசம் இன்னைக்கு நிறைய பேர் மத்தியில வேற விதமான உபதேசங்களா மாறுது, செழிப்பின் உபதேசங்களா மாறுது, வேற அற்புத அடையாளங்களை குறித்த உபதேசங்களா மாறிட்டு இருக்கு. இன்னைக்கு வேறு விதமான உபதேசங்கள் போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி நிக்கோலாய் கூட என்ன செஞ்சாரு, ட்விஸ்ட் பண்ணிட்டார். சில சமுதாய சமய சடங்குகளை இதுல இணைச்சிட்டார், இணைச்சி காம்ப்ரமைஸ் பண்ணிட்டார். அந்த காம்ப்ரமைஸ் பண்ணிட்டதுனால அந்த நிக்கோலாய் அந்த என்பவருடைய அந்த கொள்கைகள் வந்து என்னன்னா வித்தியாசமா இருக்கிறது. அந்த வைராக்கியம் இல்லை, கிறிஸ்துவனுடைய வைராக்கியம் இல்லை. அதனால இந்த குழு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமா வளர ஆரம்பிச்சிச்சு. நிக்கோலாவை பின்பற்றி நிறைய பேர் வேகமா வளர்ந்தாங்க. இந்த சமரச கொள்கைகள் கிறிஸ்துவ மதத்துல நிறைய பேர்கிட்ட பரவி அவர்கள் வந்து இதை வந்து ஒரு தங்களை ஒரு சீர்திருத்தவாதிகளா அவங்க அறிவிச்சுக்கிட்டாங்க. நிக்கோலாய் மதத்தினர் வந்து என்னன்னா நிக்கோலாஸ், அந்த நிக்கோலாஸினுடைய குரூப் வந்து என்ன தங்களை சீர்திருத்தவாதிகள், எப்படி மார்ட்டின் லூத்தர் சீர்திருத்தவாதியா இருந்தாலும் அது போல இவர்கள் ஒரு சீர்திருத்தவாதியா தங்களை அறிவிச்சுக்கிட்டு ஒரு குரூப் பரவிட்டு இருந்து இவர்கள் வந்து தங்களை வந்து ஜெயிப்பவர்கள் என்றும் அதே போல அவர்கள் வந்து என்ன சொல்ற இந்த மக்கள் ஒவ்வொருவரையும் நம்ம சரியான பாதையில் நடத்துகிறோம் என்றும் அவர்களுக்குள்ளே ஒரு எண்ணத்தை வளர்த்துட்டு மக்களை வந்து திசை திருப்பிட்டு இருந்தாங்க. அதே போல பாத்தீங்கன்னா லேயாஸ், லேயாஸ் அப்படின்னா அதுக்கும் என்ன பொருள்னா கிரேக்க மொழியில மக்கள் அப்படின்னு அர்த்தம், அதாவது மக்களை ஜெயிக்கிற குழு அப்படின்னு அர்த்தம். இந்த லேயாஸ், லேயாஸ்ன்றது வந்து எபிரேய மொழியில பிழையாம்னு அர்த்தம். லேயாஸ் வந்து கிரேக்க மொழியில வந்து மக்களை ஜெயிக்கிற குழு, அதே போல மக்கள் அதை பேஸ் பண்ண ஒரு அர்த்தம். ஆனா இது எபிரேய மொழியில எப்படி அழைக்கூட பிழையாம், பிழையாவுக்கு அதே பொருள் தான், மக்களை ஜெயிக்கும் குழு. இப்ப நல்லா புரிஞ்சுக்கிங்க, நீகன், நீகனும் இந்த லேயாஸும் சேர்ந்து நிக்கோலாய், அதாவது இரண்டு குழுக்களுடைய உபதேசங்கள் ஒன்னா கலந்து இந்த எதேசு சபையினர்கிட்ட பரவ ஆரம்பிச்சிச்சு. நிக்கோலாய் என்பது வந்து என்ன அர்த்தம்னா நீகன், நிக்கோலாவுடைய சமரச கொள்கை, அதாவது காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய சில காரியங்கள், சமய சடங்குகளில காம்ப்ரமைஸ் பண்ணி போகிற காரியம் நிக்கோலாய் என்னுடைய காரியம். அதே போல லேயாஸ், அதாவது பீழையாமனுடைய கொள்கை. பீழையாம் வந்து எப்படிப்பட்டவன் சொன்னா அந்த மோசையினுடைய காலத்துல புற மதத்தினரான மோவாபியர் தேவனுக்கு அருவருப்பானவர்கள். ஆனா அவர்களோடு தொடர்பு கொண்டு இஸ்ரேல் மக்கள் வந்து என்னன்னா பெண் தெய்வங்களை வழிபடுறதுக்கும் அதே நேரத்துல அந்த இஸ்ரேல் மக்கள் வந்து என்னன்னா கர்த்தரை விட்டு விலகுவதற்கும் அவர்களோடு ஐக்கியமாவதற்கும் அந்நிய மிருகத்துல பிணைக்கப்படுவதற்கும் பிள்ளைய வந்து துர்புத்தி சொல்றான். அதனால்தான் 2 பேர் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம், யூதா 1 அதிகாரம் 11வது வசனம், இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா பீழையாமனுடைய கூலிக்காக வேலை செஞ்ச பீழையாம வந்து பின்பற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் எச்சரிக்கிறார். ஏன்னா இவன் வந்து முதல்ல ரொம்ப நல்லவனாட்டம் தான் போனான். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு பிரியம் என்று முதல்ல ரொம்ப நல்ல ஆரம்பம். அதான் கலாத்தியர்ல சொல்லும் போது ஆண்டவர் சொல்ற, ஆவியில ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாம்சத்துல எப்படி முடிக்கலாம். நீங்க அப்படிதான் ஜோரா ஆரம்பிப்போம், ரொம்ப பிரேயர்ஃபுல்லா இருப்போம், நல்லா ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் ஆசீர்வாதமா வழங்க 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 கடைசியில் என்னன்னா எல்லாமே நமக்கு நிறைவா இருக்குது என்று கர்த்தர் விட்டு விலகிடுவாங்க. ஜெபம் குறைஞ்சிடும், அதே போல பிரேயரை அந்த வசன வாசிக்கிறது குறைஞ்சிடும். அப்போ கர்த்தர்கிட்ட அந்த இருக்கிற நெருக்கமானது கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விலகி விலகி கர்த்தர்கிட்ட ரொம்ப தூரம் போயிடும். இன்னைக்கு பிள்ளையாம் வந்து அந்த உபதேசம் தான் பிள்ளையாம் சொல்ற காரியம் என்னன்னா உலகத்தோட ஒட்ட ஒழுக அவன் வந்து இஸ்ரேலுக்கு இன்டைரக்டா டீச் பண்றான். அந்த பாலாகனுடைய அந்த அரசனுக்கு இன்டைரக்டா டீச் பண்ணி
நீ வந்து என்ன சார் விருந்துக்கு கூப்பிடு, அந்த ஜனங்களை விருந்துக்கு கூப்பிடு அப்படி சொல்லும் பொழுது அவர்கள் வந்தாங்க, கலந்தாங்க, விக்கிரகத்துக்கு போனாங்க, பெண் தெய்வங்களை வழிபட்டாங்க, பெண்களோட அவங்க உறவு கொண்டாங்க, அந்நிய முகம் ஆயிடுச்சு. அப்படியே வந்து அந்த மோவாபு சந்ததியோடு அவர்கள் தவறான ஒரு உறவுல அவர்கள் வர ஆரம்பிச்சாங்க. அருமையானவர்களே, இப்படி இந்த 2 குரூப் சேர்ந்துதான் நிக்கோலாய் மதத்தினர். அப்ப 2 குரூப்பினுடைய கொள்கைகள் சேர்ந்துதான். அதனால்தான் எருசலேம்ல பாத்தீங்கன்னா முதல் பேரவையில பாத்தீங்கன்னா புதிதா கிறிஸ்தவர் ஆனவர்கள் விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது. பவுல் வந்து அழகா சொல்றார். அப்போஸ்தலர் 15:20 பாத்தீங்கன்னா விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதுக்கும் வேசித்தனத்துக்கும் கண்டிப்பாய் விலகி இருக்க வேண்டும் என்று அவர் சொல்றார். அப்போ இது வந்து நிக்கோலாய் மதத்தினர் வந்து இதெல்லாம் மீற ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா, அந்த வேசித்தனத்துக்கு விலகி இருக்கிறது வந்து அவங்களுக்கு முடியல. அவங்க வந்து என்ன செய்யறாங்க, அவங்க கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடக்கிறது தான் வேசித்தனம். கர்த்தருடைய சத்தியத்தை மீறி நடக்கிறது வேசித்தனம். நான் இன்னைக்கு தான் அது விளக்கத்தை இன்னைக்கு பெயர்ல சொன்னேன். விபச்சாரம் என்பது கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி செய்யறது, வேசித்தனம் என்பது கல்யாணம் ஆன பிறகு செய்யறது, கணவனுக்கு துரோகம் பண்றது, மனைவிக்கு துரோகம் பண்றது. அருமையானவர்களே, இன்னைக்கு தேவன் வந்து அந்த வேசித்தனத்தை கண்டிக்கிறார். ஏன்னா நாம் அனைவரும் கிறிஸ்துவுக்கு மனவாட்டிகளாக இருக்கிறோம். கிறிஸ்துவினுடைய மனவாட்டிகளாக மனைவிகளாக ஆண்டவர் நியமித்திருக்கிறார். இஸ்ரேல் ஜனங்களை அவர் வந்து என்ன செய்யறாரு, மனைவிகளாக அழைக்கிறார். பியூலா, எப்சிபா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறார். இன்னைக்கு நம்மை வந்து என்ன கற்புள்ள கன்னிகையான ஒரு மனவாட்டிகளாக அழைத்திருக்கிறார். ஆனா நாம் தேவனுக்கு ஒரு உடன்படிக்கை ஆன பிறகு, நம்ம முத்திரை பதிக்கப்பட்ட பிறகு நாம என்ன செய்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையை மீறி பிள்ளையாவனுடைய உபதேசத்துக்கு கீழ்ப்படிஞ்சு போன மாதிரி வேறொரு உபதேசத்துக்கும் உலகத்துக்கும் உலகத்தின் காரியத்துக்கும் நம்ம விலகி போகும்போது அதுக்கு பேர் தான் வேசித்தனம். இன்னைக்கு நிறைய பேரு தேவனை விட்டு வழி விலகும் பொழுது, கர்த்தருடைய உபதேசத்தை விட்டு வழி விலகும் போது, வேத சத்தியங்களை விட்டு வழி விலகும் போது அவர்கள் வேசித்தனத்துக்கு உட்படுகிறார்கள் என்று வேதம் எச்சரிக்கிறார். ஆண்டவர் சொல்ற விக்கிர ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள், வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள் ஆண்டவர் சொல்றார். அப்போ இங்க பவுல் அப்போஸ்தலர் சொல்றாரு, வேசித்தனம், பொருள் ஆசை முதலியவற்றின் பெயர் முதலாய் உச்சரிக்கப்படக்கூடாது. எபேசியர் 5:3 சொல்லுது. அதனால இந்த நிக்கோலாய் மதத்தினுடைய முக்கியமான கொள்கை இதுதான், சமரச உடன்படிக்கை. அப்போ இந்த இடத்துல வந்து ஆண்டவர் சொல்ற, நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தருடைய கிரியைகளை நீ வெறுக்கிறாய். அப்போ எபேசுகிட்ட ஒரு வைராக்கியம் இருந்துச்சு. எப்படி இந்த நிக்கோலாய் மதஸ்தர்கிட்ட இருக்கிற அந்த சமரசம், உலகத்தோடு ஒத்து போறது, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் போடுறது, அது எல்லாத்தையும் அவர்கள் வெறுத்தார்கள். கர்த்தருக்கு என்று வைராக. ஏன்னா ஃபர்ஸ்ட் சபையாச்சே எபேசு சபை, முதல்ல ஏற்படுத்தப்பட்ட ஒரு சபை. அதுவும் யோவான் பத்மதீவிலிருந்து வந்த பிறகு உடனே ஏற்படுத்தின ஒரு சபை தான் எபேசு சபை. அப்போ அது கர்த்தருக்கு பிரியமான ஒரு சபையா இருக்குது. அப்போ அவர்கள்லாம் என்ன செய்றாங்க, கர்த்தருக்கு எது பிரியவோ அதுதான் நாங்கள் செய்வோம், கர்த்தர் எதை வெறுக்கிறாரோ அதை நாங்கள் வெறுப்போம். இதுதான் அவர்களுடைய காரியமா இருந்துச்சு. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ மத்தியில் இன்னைக்கு புற மதத்தினர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சில காரியங்களை செய்வாங்க. நேரம் பார்ப்பாங்க, காலம் பார்ப்பாங்க, ஐதீகம் பார்ப்பாங்க, எல்லாம் பார்ப்பாங்க. சில பேர் வீடுங்களில் பார்த்தீங்கன்னா 3 படமும் இருக்கும். புத்தர், இயேசு, காந்தி அதே போல இருக்கும். இன்னொன்று வேறு படங்களும் இருக்கும். ஆனா எல்லாத்தையுமே ஒண்ணா வச்சிருவாங்க. எல்லாம் ஒண்ணுதான், எல்லாம் ஒரே கடவுள், எல்லாம் ஒரே கடவுள். அருமையானவர்கள், இயேசு எல்லாவற்றுக்கும் மேலானவர். அதே போல அவர் உருவத்தில் வச்சு வழிபடுவதற்கு நம்ம இணங்கக்கூடாது. அதெல்லாம் படம், இந்த பூமியில வந்த மனிதர்கள். ஆனா இயேசு கிறிஸ்து மனிதனாய் வந்த தேவன். ஆனா இந்த பூமியில வந்த அந்த மனித உருவத்தை அவர் நமக்கு அனுமதிக்கல, அதை வைக்கணும்னு அனுமதிக்கல. அப்படின்னா அவரே அழகா வரைஞ்சி கொடுத்துட்டு போயிருப்பாரு. ஆனா அந்த உருவம் அவர் விரும்பல. அவர் என்ன செய்யறாரு, மனுஷனாய் வந்த அந்த உருவத்தை விட மகிமையின் சாயலை, அதாவது ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபம் இல்லையா, அதாவது சொரூபம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ நம் தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிற ஆவியில உண்மையில தொழுது கொள்ள வேண்டும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ இன்னைக்கு நம்ம என்னது, சமரச கொள்கை. அவங்கள போல நம்மளும் 3 படம் வச்சுக்கலாம், அவங்கள போல நாமளும் ஒரு படம் வச்சுக்கலாம். ஒரு படம் வச்சுக்கிட்டு நம்ம வழிபட அருமையான நம்ம வச்சிருக்கிற எல்லா படமும் ஆக்டருங்க படம் தான். சினிமாவில் நடிச்சாங்க பாருங்க, சினிமாக்காரங்க தான், அவங்க பூஞ்சி தான் நம்ம ஏசு தொட்டு கும்பிட்டுனுக்கிறீங்க, பூ போட்டுனுக்கிறீங்க. அருமையானவர்கள், இயேசுனுடைய ஒரிஜினல் உருவம் இது இல்லை. அவரை போல அழகுள்ளவர் யாரும் இல்லை. அதே நேரத்தில் அவரை போல
மிகவும் என்னது அடிபட்டு நொறுக்கப்பட்டு முகம் அவலட்சணமாய் மாறின நிலையும் யாரும் இல்லை. 2 எக்ஸ்ட்ரீம், 2 எக்ஸ்ட்ரீம் அவர். அதனால அந்த 2 எக்ஸ்ட்ரீமையும் நம்ம கணிக்க முடியாது. நமக்காக அடிபட்டு நொறுக்கப்பட்ட அந்த முகத்தையும் நம்மால் கணிக்க முடியாது. அவருடைய ஒரிஜினல் அழகையும் நம்மால் கணிக்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது நம்ம இந்த உலகத்தோடு ஒத்த ஒழுகி போறது, இன்னைக்கு புறஜாதி மட்டும் இல்ல, மற்றவங்க எப்படி இருக்கிறாங்களோ அதே போல நம்ம இருக்கணும்னு நினைக்கிறது மிக மிக தவறு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர், சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த கிருஷ்ண ஜெயந்தி அந்த மாதிரிலாம் பண்ணும்போது ஜீசஸ் படம் வச்சுட்டு ஜீசஸ் கையில் ஒரு புல்லாங்குழல் கொடுத்துட்டு ஊத வைக்கிறது, அந்த மாதிரிலாம் கூட நடக்குது நிறைய பேர். அப்போ இந்த உலகத்துக்கு ஒத்த ஒழுகுதல் அந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. தேவன் வந்து அதை அருவருக்கிறான். ஆனால் எபேசு சபை ஃபர்ஸ்ட் அந்த சபையா இருக்கிறதுனால அவங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம் இருந்துச்சு. அவர்கள் தேவனிடத்தில் வைராக்கியம் பாராட்டினார்கள். இந்த நீகன் என்ற அந்த ஒரு ஜெயிப்பவர்களுடைய குழுவையும், அதாவது லேயாஸ் என்று சொல்ற மக்களுடைய குழுவையும், அந்த மக்களை ஜெயிக்கும் குழுவையும் அவர்கள் வெறுத்தார்கள். அவர்கள் 2 பேருமே உலகத்தோடு ஒத்த வேஷம் போடுகிற ஒரு குழுக்கள், சமரச கொள்கை உடையவர்கள். அது 2ம் சேர்ந்தா நிக்கோலாய் மதம் என்று பேர் வந்தது. அதனால இந்த நிக்கோலாய் மதஸ்தருடைய கொள்கைகளை தேவன் அருவருத்தது போல எபேசு சபையினர் அருவருத்தார்கள். அதனால ஆண்டவர் என்ன சொல்றாரு, இதை நீயும் வெறுக்கிறாய், இது உன்னிடத்தில் உண்டு. அதை குறித்து அவர் மேன்மை பாராட்டுறார். அதே போல கடைசி அவர் சொல்றாரு, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவுள். இன்னைக்கு நிறைய பேருக்கு காது இருக்குது, ஆனா கேட்காத காதுகள். ஆனா தேவன் சொல்றாரு, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்குது. இன்னைக்கு சரீரத்துல காது இருக்கிறது, ஆனா ஆவிக்குரிய காதுகள் இருக்கான்னா இல்லை. இன்னைக்கு நிறைய பேருடைய ஆவிக்குரிய காதுகள் மந்தமாயிடுது. எவ்வளவுதான் சத்தியம் சொன்னாலும் காதுக்குள்ள போறதில்லை. பிசாசு அந்த காதை அப்படி வெட்டி போட்டுறான். இந்த பாத்தீங்கன்னா கெத்செமனே தோட்டத்துல பாத்தீங்கன்னா பேதுரு என்ன செய்யறாரு, தன்னுடைய உறைவாளை எடுத்துட்டு அங்க இருந்த ஒரு மல்குஸ் அந்த காது வெட்டப்பட்ட அந்த ராணுவ வீரனுக்கு பேரு மல்குஸ். அந்த மல்குசனுடைய காதை வந்து வெட்டி போட்டுறாரு பேதுரு. அப்படி பேதுரு வெட்டி போடும் போது பாத்தீங்கன்னா உடனே ஏசப்பா என்ன செய்ற, வாளை வந்து உரையில போடு, வாளை எடுத்து வாளால் தான் மடிவான், உன் பட்டத்தை எடுத்து உரையில போடு, உடனே காதை தொட்டு அவங்க சுகமாக்குற ஒரு அற்புதம். இன்னைக்கு அந்த காதுகள் வந்து தொடப்பட்டு அந்த இடத்துல அற்புதம் நடக்குது. இன்னைக்கு தேவன் கூட வெட்டப்பட்ட காது வந்து வெட்டுறான், பிசாசு வெட்டுறான். இன்னைக்கு நிறைய பேர் காது வெட்டப்பட்ட நிலையில் தான் இருக்குது. தேவன் வந்து நம்ம தொட்டு அந்த காதுகளை சுகமாக்குகிறார். இன்னைக்கு காதுகள் வந்து கேட்கப்படணும், கண்கள் திறக்கப்படுறது மாதிரி காதுகள் கேட்கப்படணும். இன்னைக்கு நமக்கு ஆவிக்குரிய காதுகள் இல்லை, தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியல, ஆண்டருடைய குரலை கேட்க முடியல, ஆண்டருடைய காரியங்களை பார்க்க முடியல, தேவனுடைய அந்த அனுபவத்தை பெற முடியல. காரணம் என்ன? ஆவிக்குரிய அந்த எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் நம்மகிட்ட இல்லாத காரணம் என்னன்னா, நம்முடைய கண்கள் மந்தமாக்கப்பட்டிருக்கிறது, நம்முடைய காதுகள் மந்தமாக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய சத்தத்தை கேட்க கூடாதபடிக்கு மந்தமாத. அதனால தேவன் சொல்ற, ஆவியானவர் சபைகளுக்கு, சபைனா யாரு? நம்ம ஒவ்வொருத்தரும் சபை, நம்ம ஒவ்வொருத்தரும் கற்புள்ள கன்னிகையாகிய சபை, நம்ம ஒவ்வொருத்தரும் இயேசு கிறிஸ்து நியமிக்கப்பட்ட மணவாட்டிகள். அதனாலதான் இந்த குழுக்கு பேரை மணவாட்டி குழுன்னு பேர் வச்சது. அப்ப நம்ம எல்லாருமே என்னன்னா கற்புள்ள கன்னிகையாய் ஆண்டவருக்கு சொந்தமானவர்கள். அதனால தேவன் சொல்றார், காது உள்ளவன் கேட்க கடவுள். இன்னைக்கு நம்முடைய காதுகளில் தேவனால் திறக்கப்பட வேண்டும். இன்னைக்கு சத்தியத்துக்கு அதை செவுட்டு விரியன்கள் சொல்வார் ஆண்டவர். யோவான் தான் திட்டுவாரு, விரியன் பாம்பு குட்டியை செவுட்டு விரியன். செவுட்டு விரியன்னா என்னது? பாம்புக்கு காது கேட்குமானா கேட்காது. நம்ம நிறைய பேர் நினைச்சுக்கிறோம் பாம்பு வந்து காது கேட்குதுன்னு நினைச்சுக்கிறோம். இல்லை, பாம்பு காதே கேட்காது. ஏன்னா அது வந்து என்னன்னா அந்த அதிர்வலைகளை வச்சுதான் அது வந்து மூவ் ஆகும். பாம்பு எல்லாம் வந்து அதிர்வலைகளை வச்சுதான் அந்த வைப்ரேஷன், பூமியில வைப்ரேஷன் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல எவ்வளோ அப்படி. அதே போல வௌவால் வந்து காது கேட்கும். அதனுடைய அந்த மீஒலிகள்னு சொல்லுவாங்க வௌவாலுக்கு, அதனுடைய சவுண்ட்ஸ் வந்து ரிஃப்ளெக்ஷன் பொறுத்து அது வந்து அதுக்கு பார்வை இருக்காது, வௌவாலுக்கு பார்வை இருக்காது, பாம்புக்கு காது கேட்காது. இன்னைக்கு ரெண்டு அருவருப்பான மிருகங்கள். அதே போலதான் இன்னைக்கு பார்வையே இல்லை, காதும் கேட்காத ஒரு நிலை இன்னைக்கு ஆவிக்குரிய உலகத்துல கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு காணப்படுது. இன்னைக்கு சபைக்கு போறோம், எல்லாம் போறோம், ஆனா நம்ம கண்கள் காணுதா? வேதத்தின் மகத்துவங்களை காணுதானா? இல்லை. ஏதோ போறோம், ஏதோ வரும், ஏதோ போறோம்.
அதாவது அது போறதும் வர்றதுமா இருக்குது. போக்குவரத்து கழகம் நம்மெல்லாம் போக்குவரத்து கழகமா இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம சபைக்கு நம்ம வந்து போயிட்டு வந்துட்டு இருக்கிறவங்களா இருக்கிறோம். வெறுமனே போறது வர்றது. இது தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியம். அருமையானவர்களே, ஒரு வைராக்கியம் கர்த்தருக்கென்று ஒரு வைராக்கியம். எபேசு சபையிட்ட இருந்த சில நல்ல குணங்கள், அந்த வைராக்கியங்கள் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். நம்முடைய பிரயாசங்கள், கிரியைகள், நம்ம பார்த்த ஒரு 8 காரியங்கள், நன்மையான காரியங்கள், அதை நான் மறுபடியும் சொல்ல விரும்பல. அப்போ அந்த விஷயங்கள்ல நமக்குள்ள காணப்படணும். ஆனா அந்த காது உள்ளவன் கேட்க கடவன் என்று வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் திரும்ப 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 சொல்லினே இருக்கிறார். அதை எதுக்கு சொல்றேன்னா, ஒவ்வொரு சபைக்கும் சொல்றார். ஒவ்வொரு சபைன்னு ஒவ்வொருத்தருக்குமே சொல்றார். ஏன்னா ஒவ்வொரு சபையும் ஒவ்வொரு கேரக்டர். அதை குறித்து நான் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். நான் ஆண்டவருக்கு சித்தமான அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லணும். ஏன்னா தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்ததை, நான் சில ஊழியர்களிடம் கற்றுக்கொண்டதை உங்களுக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா என்னக்குள்ள அடக்கி வைக்கிறது எனக்கு பிடிக்காது. எது எதெல்லாம் எனக்கு கிடைக்குதோ அதெல்லாம் எல்லார்கிட்டையும் கொடுத்துடணும். ஒரு டீச்சர்ஸுடைய சுவாபம் தான். அப்போ இன்னைக்கு தேவன் வந்து என்ன செய்ய 7 முறை இந்த சபையில சொல்றாரு, காது உள்ளவன் கேட்க கடவன். ஒரு முறை சொன்னாவே அது வந்து பெரிய விஷயம். ஆண்டவர் சொல்றாரு மெய்யாகவே மெய்யாகவேன்னு பாரு சில இடங்கள்ல. அப்போ மெய்யாகவே சொன்னாவே அது இம்பார்ட்டன்ட். மெய்யாகவே மெய்யான இன்னும் இம்பார்ட்டன்ட். அதே போல ஒரு முறை சொன்னாவே காது உள்ளன்னு கேட்க கடவுனா அதுவும் பெரிய விஷயம். ஆனா 7 முறை சொல்றான்னா 7 சபைக்கு சொல்றான்னா 7 விதமான கேரக்டர் உள்ள 7 விதமான ஆத்துமாக்கள் இன்னைக்கு பூமியில 7 விதமான டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க. 7 சுவாபமுள்ள மக்கள் இருக்கிறார்கள். அந்த எத்தனை சுவாபம் உள்ள மக்கள், எப்படிப்பட்ட சுவாபம் உள்ள மக்கள்ன்றது உங்களுக்கு விளக்கி சொல்றேன். கர்த்தருக்கு சித்தமான சொல்வேன். அதெல்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லித்தரேன். அருமையான கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம கற்றுக்கொண்டு அதை நம்ம மாத்திக்கணும். நம்ம மாத்திக்கணும். கேட்குறதுன்னு நிறுத்தக்கூடாது, மாத்தணும். பாருங்க, அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்ல 3 முறை சொன்னாவும் ரொம்ப ஜாக்கிரதையா இருன்னு அர்த்தம். ஒரு முறை சொன்னவே பெரிய விஷயம், 2 முறை சொன்னா இன்னும் பெரிய விஷயம், 3 முறை சொன்னா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். மிக மிக ஜாக்கிரதை, வெரி வெரி கேர்ஃபுல் அப்படின்றது அர்த்தம். அப்போ 7 முறை அப்படி சொன்னா நம்ம என்ன செய்யணும்? நிச்சயமாய் செய்தே ஆக வேண்டும். கட்டாயம் கட்டாயம், அது கட்டாயம், தேவனுடைய கட்டளை அது. ஏன்னா அவருடைய செவி சாய்க்கிறது என்பது அவருடைய வார்த்தையை நம்ம கேட்பது. அப்போ கர்த்தருக்கு நம்ம செவி கொடுங்கள் அப்படி என்று ஆண்டவர் சொல்ற. ஏசாயா தீர்க்கதரிசி உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள். இஸ்ரவேலே கேள். மிகப்பெரிய கட்டளை அதுதான். இஸ்ரவேலே கேள். லிசன் லிசன். நிறைய டீச்சர்ஸ் நாங்க கிளாஸ்ல யூஸ் பண்ற வார்த்தை லிசன். இன்னைக்கு லிசன் பண்ணாதான், அது உள்ள போனாதான் அங்க படிக்க முடியும், எல்லாம் செய்ய முடியும். இன்னைக்கு அந்த கேட்கறதுலயே குறை. கேட்க செவி உள்ளன்னு கேட்க கடவுள். இன்னைக்கு கேட்டாதான் விசுவாசமே வரும். இன்னைக்கு கேட்கறதுலயே பாதி பாதி உள்ள போகுது, பாதி வெளியே போகுது. இந்த பொம்மை கதை ஒன்று சொல்லுவாங்க அடிக்கடி. ஒரு ராஜா கிட்ட ஒருத்தன் வந்து ஒரு சிப்பி வந்து என்ன செஞ்சா 3 பொம்மை எடுத்துட்டு போனான். அந்த 3 பொம்மை எடுத்துட்டு போய் எல்லாம் 3 ஒரே மாதிரி இருந்தது. அப்போ ராஜா வந்து என்ன செஞ்சா, இதுல ஏதாவது விசேஷம் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, ஆமா ஐயா இதுல ஒரு வித்தியாசம் இருக்கு, எல்லா பொம்மையில ஒரு வித்தியாசம் இருக்கு. உடனே வந்து அவர் என்ன, இதை கண்டுபிடிக்கிறவங்களுக்கு 1000 பொற்காசுன்னு அறிவிச்சார். அப்ப எல்லாரும் வந்து பார்த்தாங்க, ஒண்ணுமே செய்ய முடியல. அப்ப அதுலயே ஒரு மதியோகி, அதாவது ஒரு நல்ல அறிவுள்ள ஒருத்தன் வந்தான். வந்து அவன் வந்து ஐயா நான் இதை கண்டுபிடிச்சு தரேன் அப்படி சொல்லி அவன் என்ன சொன்ன, ஒரு தொடப்பு குச்சி எடுத்து ஒரு காதுல விட்டான். காதுல விட்டு அது ஒண்ணு வாயில வந்துடுச்சு. மறுபடியும் ஒரு தொடப்பு குச்சி எடுத்து காதுல விட்டான். அது என்ன செஞ்சிச்சு, அந்த இன்னொரு காது வழியா வந்துடுச்சு. இன்னொரு தொடப்பு குச்சி எடுத்து உள்ள விட்டான், அது வெளியே வரல. அருமையானவர்களே, இன்னைக்கு நிறைய பேர் வந்து என்னன்னா கேட்குற விஷயத்த வாயிலே விட்டுறாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு, ஆளுதான் முடிஞ்சு போச்சு. கேட்கறது வாயோட போயிடுது. அதே போல கேட்கறது இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுறது, அது உள்ளவே போறது இல்லை. உள்ள போனாதானே விரைய அங்கதான் விசுவாசம் வரும். இன்னைக்கு ஒரு சிலர் தான், சொற்பமானவர் தான், 3ல் 1 பங்கு அவங்க தான் என்ன செய்யறாங்க, கேட்கறத மனசுல நிறுத்தி அவர்கள் விசுவாசிக்கிறவர்களா இருக்கிறார்கள். அந்த விசுவாசத்துக்கு தான் ரட்சிப்புக்கு ஏதுவாக இருக்கிறது. இன்னைக்கு மனசுல ஆண்டோடைய வசனம் பதியும் பொழுதுதான் ரட்சிப்பு. இன்னைக்கு மனசுல உள்ள போகாத வரைக்கும் வாயில சூப்பர் சூப்பர்ன்றவங்க ஒன் வேஸ்ட். காதல் இன்னொரு காதல் வாங்கி இன்னொரு காதல், நீ என்னன்னா சொல்லிக்கோ, நான் எதுனாலும் நன்மைக்கு போட்டோம் எனக்கு என்ன அப்படின்னு போறவங்க பிசாசு விதையை பொறுக்கிற மாதிரி. அது சத்துரு வந்து ஆண்டர் வந்து வசனத்தை விதைக்கிறாரு, சத்துரு வந்து என்னன்னா பொறுக்கி போட்டு போயினே இருக்கிறான். பறவை வந்து கொத்தின்னு போயிடுது.
அந்த மாதிரி தான் இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய வசனங்களை ஒரு காது வாங்குது, ஆனா இன்னொரு காது விட்டுடுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிசாசு புடிங்கிடுறான், காதுக்குள்ள போகும்போதே புடிங்கிடுறான். நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டாம். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள். லிசன் பண்ணுங்க, கேளுங்க. முதல்ல லிசன் பண்ணுங்க. நிறைய நேரத்துல வேத பாடம் படிக்கும்போது, வசனங்கள் கேட்கும்போது கொஞ்ச நேரம் உட்காருங்க. மற்ற நேரத்தில் பாட்டு பாடும்போது கொள்ளும்போது கூட கொஞ்சம் ஏதாவது ஒரு அர்ஜென்ட் வேலையா போகலாம். ஆனா வசனம் சொல்லும் பொழுது உட்கார்ந்து கேட்கணும். வசனத்துக்கு மதிப்பு கொடுங்க, ஆண்டருடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுங்க. இன்னைக்கு கத்தருக்கு செவி கொடுக்காதவர்களை ஆண்டர் செவிட்டு விரியன் தான் சொல்றாரு. செவிட்டு விரியனுக்கு தான் ஒப்பிட்டு சொல்றாரு. இன்னைக்கு கேட்டும் கேட்காதவர்களா நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய அந்த உணர்கிற செவி இன்னைக்கு நிறைய பேர்ட்ட இல்லை. அருமையானவர்களே, ஒரு நல்ல ஒரு நிகழ்வு என்னன்னா, ஒரு இடத்துல படிச்சது. அதில் பார்க்கும் பொழுது ஒரு விசுவாசி ஒரு ஃப்ரெண்டு தன்னுடைய ஃப்ரெண்டை ஒருத்தனை கூட்டின்னு சர்ச்சுக்கு போகிறான். அப்படி போகும்பொழுது அவன் என்னன்னா அங்கே பிரசங்கம் பண்ணுறது அவனுக்கு கேட்க பிடிக்கல. அவன் புறஜாதி. என்னடா இது இங்கே சுவிசேஷம் இதெல்லாம் சொல்கிறாங்களேன்ட்டு அவன் காது முடிக்கணும் அப்படியே கம்முன்னு உட்காந்துக்கிறான். திடீர்னு ஒரு கொசு அவன் மூஞ்சிக்கிட்ட வருது. மூஞ்சிக்கிட்ட வந்ததும் அந்த கொசு வந்த உடனே டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொல்லிட்டு இப்படி கையை எடுத்து மூஞ்சிக்கிட்ட அதை எடுக்கிறான். எடுத்து போகும்போது அந்த கொசு விரட்டும் போது காது திறகு. அப்போ அந்த நேரத்தில் அந்த இடத்துல அந்த பிரசங்கியார் சொல்றாரு, காது உள்ளவன் கேட்க கடவன். யாருக்கெல்லாம் காது இருக்குது அவங்களாம் கேட்கட்டும் அப்படின்னு சொன்னா, எனக்கு காது இருக்குதே, சரி கேட்டுதான் பார்க்கலாமேன்னு கேட்டான். அருமையானவர்களே, அன்றைக்கே அவன் ரட்சிக்கப்பட்டான். அருமையான உண்மையாய் நீங்கள் லிசன் பண்ணீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மாறும். இன்னைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காத பட்சத்துல அது கீழ்ப்படிய முடியாது. கீழ்ப்படியாத பட்சத்துல உங்களுக்கு ஆசீர்வாதம் வராது. இன்னைக்கு ஒரு காலம் வாங்கி இன்னொரு காலை விட்டுட்டு போறவங்க மனசுல வைக்காதனால கீழ்ப்படிய மாட்டாங்க. கீழ்ப்படிந்தாதான் ஆசீர்வாதம், கீழ்ப்படிந்தாதான் தேவனுடைய ஆசீர்வாதமே வரும். இன்னைக்கு கீழ்ப்படியாதனால தான் இன்னைக்கு ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து விடுறோம். இன்னைக்கு கீழ்ப்படுதல் ரொம்ப முக்கியம். அந்த கீழ்ப்படுதல் எப்போ வரும்? உட்கார்ந்து அமர்ந்திருந்து ஆண்டோடைய வார்த்தையை நீங்க கேட்டாதான், உங்களை ஒப்பு கொடுத்து கேட்டாதான், உங்களை தாழ்த்தி கேட்டாதான், அதை லிசன் பண்ணாதான் அந்த இடத்துல அற்புதம் நடக்கும். இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்? ஒண்ணுமே காது கொடுத்து கேட்காதனால்தான் அந்த வார்த்தை உள்ள போகாதனால்தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரல. அருமையானவர்களை, இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் திருவசனத்தை கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். கேட்கிறவர்களா இருக்க வேண்டாம். அதே போல கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருக்க வேண்டும். அப்போ ஆண்டவருடைய வசனம் ஆவியும் ஜீவனுமா இருக்கிறது. ஒரு மனுஷனை நரகத்திலிருந்து மீட்கக்கூடியது தேவனுடைய வார்த்தை. அதனால இன்னைக்கு தேவன் என்ன சொல்ற, அந்த வசனத்துல ஜீவன் இருக்குது. அந்த வசனம் தான் உங்களை நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகிறது. அந்த வார்த்தையை ஒரு பிசாசு கேட்க கூடாதபடிக்கு காதெல்லாம் மந்தமாக்கிறான், செவிட்டு விரியன்களா மாறிடுறோம். இன்னைக்கு அந்த காதை கொஞ்சம் தீட்டிக்கிட்டு உட்காந்து கேளுங்க. வசனம்னு வரும்போது உட்காருங்க, உட்காந்து கேளுங்க. அதனால 7 சபைகளுக்கும் 7 முறை சொல்றேன். அப்படின்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வேர்ஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். காது உள்ளவன் கேட்க கடவன், காது உள்ளவன் கேட்க கடவன். ஒவ்வொரு சபை முடிவிலையும் ஆண்டவர் சொல்ற ஒரு எச்சரிப்பின் சத்தம் அது. பாருங்க, அதனாலதான் நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம என்ன செய்யணும்? தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கிறவர்களாய் நம்ம மாறணும். இன்னைக்கு நம்ம தேவனுடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம எழுப்புதல் கூட்டங்களுக்கு போறோம், எல்லா இடங்களுக்கு போறோம், நம்ம எதிர்பார்ப்போட போறோம். ஆனா நிறைய நேரத்துல அது நடக்கிறதே இல்லை. ஏன்னா நம்ம ஆவியானவர் சொல்றது நம்ம கேட்கறது இல்லை. அதனாலதான் ஜெயம் கொள்கிறவன் எவனும், அடுத்தது ஆண்டவர் சொல்ற, ஜெயம் கொள்கிறவன் எவனும் அவனுக்கு பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருஷத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன்றார். பரதீசுன்னா என்ன? முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் நினைச்சுக்குவாங்க அதான் பரலோகன்ட்டு. இல்ல, பரலோகம் இல்ல. பரதீசுன்றது வேற. பரதீஸ் என்பது பாரடைஸ். அதாவது அது என்னன்னு சொன்னாக்கா, இப்போ ஒரு அரண்மனைன்னு சொன்னாக்கா, அந்த அரண்மனையில பார்த்தீங்க சொன்னாக்கா, அந்த அரண்மனைக்கு முன்னாடி ஒரு பூங்கா இருக்கும். ஒரு அரண்மனைக்கு முன்னாடி ஒரு பூங்கா மாதிரி இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாளிகைன்னு சொன்னாக்கா ஒரு ரிசப்ஷன் ஒன்று இருக்கும். ரிசப்ஷன். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இந்த இங்கிலாந்து தேசத்தில் ஒரு பெரிய பேலஸ், பக்கிங்ஹாம்ட்டு ஒரு பேலஸ், அரண்மனை.
அந்த அரண்மனைக்கு விருந்தினர்கள்லாம் வரத்துக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு பெரிய அழகான தோட்டம் இருக்கும். அந்த தோட்டத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பூங்கா மாதிரி இருக்கும். அந்த இடத்துல தான் எல்லாம் வெயிட்டிங் ரூம் ரிசப்ஷன். அந்த இடத்துல எல்லாரும் உட்காந்துருப்பாங்க. அதுக்கு பிறகுதான் ராணியை சண்டைக்கு போவாங்க. ராஜாவையோ ராணியையோ சண்டைக்கு போவாங்க. இதே மாதிரிதான் பரலோகம்ன்ட்டு ஒண்ணு தனியா இருக்கு. அது இன்னும் யாருக்கும் வெளிப்படல. இன்னும் பரலோகம் யாருக்கும் கொடுக்கப்படல. பரலோகம் வந்து கடைசி வெள்ளை சிங்காசனத்துக்கு பிறகுதான் பரலோகம். பரலோக ராஜ்யம் வந்து நியாய தீர்ப்புக்கு பிறகுதான். இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு வேளை அந்த பரலோகம் ஆண்டவர் திறப்பார். ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது ஒரு கூட்ட ஜனங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியானவரால் மீட்டு கொள்ளப்பட்டு அந்த மணவாட்டி சபையை எடுத்துட்டு போகும்பொழுது நடுவானத்துல மத்திய ஆகாயத்துல எடுத்துட்டு போகும்பொழுது அவர் நேரா பரலோகத்தை தான் கொண்டு போகிறார். ஏன்னா அந்த நியாய தீர்ப்பு இங்கேயே முடிஞ்சிருது. அதாவது மணவாட்டிகளுக்கு நியாய தீர்ப்பு இங்கேயும் பூமியில முடிஞ்சது. அதாவது நமக்கு இங்கேயே முடிஞ்சிடும். ஏன்னா இங்கே ஃபில்டர் பண்ணி தான் ஆண்டவர் எடுத்துட்டு போறார். மணவாட்டிகளை ஃபில்டர் பண்ணி தான் ஆண்டவர் எடுத்துட்டு போறார். அதனால நியாய தீர்ப்பு இங்கே பூமியிலே முடிஞ்சிருது. அருமையானவர்களே, தேவன் என்ன செய்யறாரு, இந்த நியாய தீர்ப்பு இங்க முடிகிறதுனால முதல்ல பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்கிறது யாருன்னா இயேசு கிறிஸ்து. அடுத்தது பாத்தீங்கன்னா அவருடைய மணவாட்டி சபை. அடுத்தது பாத்தீங்கன்னா ரத்த சாட்சிகள். 7 வருஷம் உபத்திரத்துல ரத்த சாட்சிகளை மறிக்கிறவர்கள் உள்ளே பிரவேசிப்பார்கள். அதற்கு பிறகுதான் பாத்தீங்கன்னா ஆண்டவர் என்னது லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் வைப்பார். வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. அதுலதான் வந்து நியாய தீர்ப்புகள் பல விதத்தில் இருக்கு. அருமையானவர்களே, அப்படி பார்க்கும் பொழுது பரதீசுன்றது வந்து என்னன்னா அந்த ஒரு பூங்கா மாதிரி. இப்ப வெயிட்டிங் ரூம். இப்ப செத்து போறாங்க பாருங்க, அவங்க எல்லாம் போயிட்டு எங்க இருப்பாங்க, சன்மார்க்கர்கள், நீதிமான்கள், ஆண்டவருக்கு பிரியமானவர்கள், ரட்சிக்கப்பட்டு தேவனுக்குள்ளாக மரித்தவர்கள், கிறிஸ்துக்கள் மரித்தவர்கள் எல்லாருமே ரெஸ்ட் எடுக்கிற ஒரு பிளேஸ். இப்ப பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல ரெஸ்ட். இப்போ இவர்கள் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்தியாகத்துல வரும் பொழுது, அவர் ராப்சர்ல எடுத்துக்கொள்ள வரும் பொழுது முதலாவது மரித்தவர்கள் உயிர் தெழுவார்கள் என்றால் இப்ப இந்த ஆத்துமாக்கள்லாம் வந்து அவர் இயேசு கிறிஸ்துவோடு கூட உயிர் தெழுதல பங்கடைவார்கள். அப்படி பங்கடையும் பொழுது உயிரோடு இருக்கிறன்னா 1 தெசலோனிக்கே 4:16 சொல்லி இருக்கிறபடி, அதே போல 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51 சொல்லியிருக்கிறபடி ஒரு கூட்ட ஜனங்கள் உயிரோடு இருக்கிற ஒரு மறுரூபமாகி டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட போக போகிறோம். ஆகவேதான் ஆண்டவர் வந்து என்ன செய்யறாரு, அந்த ரெஸ்ட் ரூம் இப்போ செத்து போனாங்க பாருங்க கிறிஸ்துக்கள் மரித்தவர்கள், அவர்களுக்குள்ள இடம் தான் பரதீஸ். அதே போல பாத்தீங்கன்னா ஒரு பிளேஸ் இருக்குது. நரகம் வந்து இன்னும் இல்லை. இப்போ வந்து அந்தகாரம், அந்த ஒரு இருள் அப்படின்ற ஒரு இடம். நான் உங்களுக்கு 4 நரகத்தினுடைய இருப்பிடங்கள், 4 பரலோகத்தின் இருப்பிடங்கள்லாம் சொல்லி கொடுத்தேன். அதுல ஒரு இடம் வந்து துன்மார்க்கர்களுக்கு என்று வைக்கப்பட்டிருக்கு. அங்க வந்து ஒரு இருள் சூழ்ந்த இடம், பாதாளத்தினுடைய ஒரு பகுதி, கீழ் பாதாளத்தின் ஒரு பகுதி. அந்த பகுதியில அவர்கள் மரித்தவர்கள், துன்மார்க்கத்தில் மரித்தவர்கள் இருப்பார்கள். அங்கு அவர்களுக்கு பசி, தாகம், அந்த இதெல்லாம் அவர்களுக்கு நிவர்த்தி பண்ண கூடாத நிலையில வேதனையோடு, அவர்கள் கசப்போடு, தவிப்போடு அவர்கள் வந்து வேதனையில தான் இருப்பார்கள். ஆனா இப்ப இருக்கிற வேதனை விட அதிகமான வேதனை நரக வேதனை, அக்னி கடல்ல பங்கடைகிற வேதனை. இப்போ வந்து அவர்களுக்கு இருள் சூழ்ந்த இடத்துல தான் இருக்கிறார்கள். அருமையானவர்களே, நல்லா தெரிஞ்சுக்குங்க, இன்னும் நியாய தீர்ப்பு முடிகிற வரைக்கும் பரலோகம் திறக்கப்படாது. அதே போல நரகமும் திறக்கப்படாது. இப்போ வந்து எல்லாம் ரெஸ்ட் பிளேஸ், இளைப்பாறுதலுக்குள்ள போயிட்டு இருக்கிறாங்க. இளைப்பாறுதலுக்குள்ள அதே போலதான் பிசாசுக்கு கீழ்ப்படிந்து போகிற பிள்ளைகளும் இருள் அந்தகாரத்தினுடைய ஒரு இருப்பிடத்தில் தான் போய் இருக்கிறார்கள். அவர்கள் தேவனை காண முடியாதபடிக்கு ஒரு தவிப்புக்குள்ள இருக்கிறவர்களா இருக்கிறார்கள். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, பரதீசில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஜீவ விருட்சம். இப்போ இது வந்து ஏதேனுக்கு ஒப்பான ஒரு இடம். ஏதன்ல தான் நன்மை தீமை அறிகிற கனி இருந்துச்சு, ஜீவ விருட்சம் இருந்துச்சு. அருமையானவர்கள், இந்த எபேசுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்றாரு. இழந்து போனது நம்ம ரட்சிப்பு அடைந்த பிறகு நம்ம நித்தியத்துக்குள் பிரவேசிக்கும் பொழுது, பரிசுத்த மனவாட்டிகளாய் நம்ம பிரவேசிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சார், பரிசுத்தத்துல நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கிறோம். அந்த நித்திய ஜீவன் முடிவில்லாத ஒரு வாழ்வை பெற வேண்டும் என்றால் அவர்கள் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டும். ஜீவ விருட்சத்தின் கனி அப்போதான் நாம புசிக்கணும்.
பாவ நிலையிலே புசிக்க கூடாது என்பதற்காக தான் ஏதேன்ல ஆண்டவர் என்ன செய்யறாரு, அந்த இடத்துல கேருபீன்களை வச்சுட்டு சுடரொளி பட்டயத்தை வச்சுட்டு அங்க அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாரு. அங்க யாரும் போய் அதை புசிக்க கூடாதுன்ட்டு. பாவத்திலே நம்ம புசிச்சோம்னு வச்சுன்னா பாவத்திலேயே தான் நித்தியமா இருக்கணும், நரகத்திலேயே தான் இருக்கணும், நரகத்துக்கு மக்களாக தான் இருக்கணும், பிசாசுக்கு அடிமையாக தான் இருக்கணும். அதனால தான் தேவன் என்ன செய்யறாரு, நன்மை தீமை அறிகிற கனியை புசிச்சு அவர்கள் தேவர்களைப் போல எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அவர்கள் மனம் திரும்பி அந்த கீழ்ப்படியாமை என்ற அந்த பாவத்துக்கு உட்பட்டதுனால அவர் கீழ்ப்படிந்து 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 தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து 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 தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து தேவ ஆவியானவருடைய ஆலயமாய் நாம் மாறி தேவனுடைய பிள்ளைகளாய் அவருடைய மனவாட்டிகள் என்ற அந்தஸ்து பெற்று அவர் சாயலை பெறணும். அந்த சாயலை பெறணும். ரோமர் 8:29-30 வசனங்களை சொல்லியிருக்கிறபடி அவருடைய சாயல், முதற் பேரானவருடைய சாயல், இயேசு கிறிஸ்து எப்படி உயிர்த்தெழுந்து பரலோக ராஜ்யத்துக்கு போனாரோ அவருடைய சாயலை, குமாரனின் சாயலை பெரும்படிக்கு தான் தேவன் வந்து என்ன செய்றார், நம்ம இந்த நாட்களில் வச்சிருக்கிறார். அந்த நன்மை தீமை அறிந்த கனியை சாப்பிட்ட நாம இன்னைக்கு நம்ம ஜீவனோடு நம்ம இருக்கிறோம், நம்ம சாகாம இருக்கிறோம்னா அந்த ஒவ்வொரு நாளும் நமக்கு கிஃப்ட் என்னன்னா மனம் திரும்பவுமா இன்னும் ஆண்டருக்கு செவி கொடுத்து ஆண்டர் பக்கம் திரும்பவுமான்னு ஆண்டருக்கு நமக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். அதனால தான் ஆண்டர் என்ன செய்றாரு, அந்த நன்மை தீமை அறிகிற கனியை கொடுத்த பிறகு கூட நமக்கு சரீரத்துல மரணத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்கிறார். ஆத்மா செத்து போச்சு, ஆத்மா அப்பவே செத்து போச்சு. அந்த ஆத்மா உயிர் அடையும்படிக்கு என்ன செய்யணும், வசனம் தான் உயிர்ப்பிக்கும். சங்கீதம் 119:25 சொல்லும் பொழுது என் ஆத்மா மண்ணோடு ஓட்டிட்டு இருக்குது, வசனத்தினால என்னை உயிர்ப்பியும். வசனம் தான் உயிர்ப்பியும். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், காது உள்ளவன் கேட்க கடவன். வசனம் உள்ள போனாதான் உயிர் அடையும். வசனமே கேட்காம எப்படி உயிர் அடையும்? எப்படி கீழ்ப்படியாம எப்படி நம்ம உயிர் அடையும்? நம்ம ஆத்மா எப்படி ஆண்டருக்கு பிரியமா மாறும்? இன்னைக்கு வசனத்தை கேட்காதபடிக்கு நம்ம செவிகளை விலக்கிட்டு நம்ம வேலை மேல கவனம் வச்சுக்கிட்டு வசனம் கேட்கும்போது மட்டும் தயவு செஞ்சு உட்காருங்க, வசனத்துக்கு செவி கொடுங்க. மற்ற ப்ரேயர் டைம்ல கூட பார்த்தீங்கன்னா ப்ரேயர் பண்ணிட்டு கூட நீங்க மற்ற வேலை பார்த்துக்கலாம். ஆனா வசனம் கேட்கும் போது உட்காருங்க. ஏன்னா பிசாசு வசனத்தை பொறுக்கிடுவான். நீங்க முக்கியமான வசனம் கேட்கக்கூடாதபடி பார்த்தீங்கன்னா கரெக்டா ஆன்லைன்ல ப்ரேயர் பண்ணும்போது பிசாசு என்ன தெரியுமா, நீங்க கேட்கக்கூடாதபடி முக்கியமான வசனத்தை மறைச்சிடுவான். அந்த நேரத்துல ஏதாவது ஒரு வேலை வந்துடும். அந்த நேரத்துல ஏதாவது வசனம் வரும், டிஸ்டர்ப் ஆகாம அந்த இடத்துல உட்காந்துருங்க, வசனத்துக்கு மட்டும் உட்காந்துருங்க. ஏன்னா அந்த வசனம் வந்து உங்களை ஆத்மா உயிர்ப்பிக்கும் இல்லையா, அதனால என்ன செய்யும், வசனத்தை கேட்கக்கூடாதபடி அவன் டிஸ்டர்ப் பண்ணிடுவான். அதனால தான் தேவன் சொல்றாரு, அந்த பரதீசில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனி நான் உனக்கு தருவேன். ஜீவ விருட்சத்தின் கனி என்பது நாம் வந்து பரிசுத்தம் அடைஞ்ச பிறகு தேவனை சந்திச்ச பிறகு நாம் தேவனோடு கூட நித்தியமாய் வாழ்வதற்கான ஒரு கனி. அதை புசித்தவர்கள் சாகா வரம் பெற்றவர்களாய் தேவனோடு கூட நித்தியமாய் வாழ்கிறவர்களா இருப்பார்களா. அருமையானவர்களே, இந்த பரதீசு என்பது வந்து ஒரு பாரசீக வார்த்தை, என்று சொல்லப்படுது. கிரேக்க மொழியில பார்த்தீங்கன்னா வேத புஸ்தகத்துல ஏதேன் தோட்டம் தான் பரதீசு அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. பார்த்தீங்கன்னா கிரேக்க மொழியில பார்த்தீங்கன்னா வேத புத்தகத்துல ஏதேன் தோட்டம் தான் பரதீசு. அது வந்து ஒரு அழகிய தோட்டம், ஒரு மகிழ்ச்சியின் தோட்டம் என்று சொல்லப்படுது. பாரசீகத்துல அதுக்கு பேர் வந்துன்னா ஒரு தோட்டம், அழகான தோட்டம். அதுதான் வந்து ஏசாயா 1:30 சொல்லும் போது, எரேமியா 29:5 சொல்லும் பொழுது இந்த வார்த்தைகள்லாம் உபயோகப்படுத்தப்படுறத நம்ம பார்க்கலாம். நீங்க வாசித்து பாருங்க. இப்போ பரலோகத்துக்கு பரதீசுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது, அது நல்லா புரிஞ்சுக்கலாம். பரதீசு தான் பாரடைஸ் தான் பரலோகராஜ்யம் நினைக்காதீங்க. அது வந்து வேறு, அது ரெஸ்ட் பிளேஸ், வெயிட்டிங் பிளேஸ், ரிசப்ஷன். அது வந்து ரிசப்ஷன், பரலோகத்துக்குள்ளே ரிசப்ஷன், அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. அதனால நம்ம பரலோகம் வந்து கர்த்தர் இருக்கிற இடம், தேவாதி தேவன் இருக்கிற இடம், ராஜாதி ராஜா இருக்கிற இடம், தேவதூதர்கள் காணப்படுகிற இடம். ஆனா பரதீசு இன்னைக்கு இறந்து போன ஆண்டவர் இப்போ நல்ல கல்லன்னு கூட சொல்றாரு இல்லையா, இன்றைக்கு என்னோடு கூட பரதீசில் இருப்பான். என்ன கர்த்தர் வந்து எல்லா இடமும் நிறைந்திருக்கிற தேவன். அதனால என்ன சார், இன்றைக்கு என்னோட பரதீசில் இருப்பான்னா என்னுடைய வெயிட்டிங் ரூம்ல நீ வந்து சேர்ந்துட்ட அப்படின்றார். அவ்வளவுதான். அருமையானவர்களே, பவுல் கூட சொல்லுவார் பாருங்க, 2 கொரிந்தியர் 12 சொல்லும்போது பவுல் கூட ஆவிக்குள்ளாகி பரதீசுக்குள் எடுத்துக்கொள்ளப்பட்டாருன்றதை பார்க்குறோம். அதனால பரதீஸ் 3ஆவது, அதாவது பரதீசுன்னு சொல்லும் பொழுது அது வந்து ஒரு ரெஸ்ட் பிளேஸ். அந்த இடத்துல போயிட்டு வர்றதுக்கான ஒரு சில காரியங்கள் கூட இருக்கு. இப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் இப்போ பவுல் வந்து போயிட்டு வந்து தான் அவர் சொல்றார், 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டேன் அப்படின்லாம் சொல்றதை நம்ம பார்க்குறோம்.
இந்த 3 பகுதி பார்த்தீங்கன்னா, இந்த 3 பகுதி குறிச்சு, அதாவது வேதத்துல 3 இடத்துல இந்த பரதீசனுடைய காரியங்கள் சொல்லப்படுது. முதல்ல பார்த்தீங்கன்னா, ஆ சிலுவையில இயேசு கிறிஸ்து சொல்றது, 2வது பவுல் சொல்ற காரியம், 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம், 3வது வந்து ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு பரதீசு. அதாவது இப்போ நம்ம வாசிக்கிற இந்த எபேசு சபையில சொல்ற காரியம். 3 இடத்துல தான் இந்த பரதீசுன்ற வார்த்தையை ஆண்டவர் பயன்படுத்துகிறாரு. அதனால இந்த ஜீவ விருட்சத்தினுடைய கனி இருக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடம். அப்போ கர்த்தர் வந்து வெள்ளை சிங்காசனத்தை உட்கார்ந்து எல்லாரும் நியாயத்திற்கும் பொழுது அந்த நேரத்துல இது நமக்கு ஒரு கிஃப்டா கொடுக்கப்படும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிஃப்ட் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அப்போ இந்த தேவன் வந்து நமக்கு இந்த கிஃப்ட் கொடுக்கறதுக்காக நம்ம முயற்சி எடுக்க வேண்டும். அந்த நாள் அந்த நேரத்தை நாம எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும். இப்போ இந்த ஜீவ விருட்சம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அந்த ஜீவ விருட்சத்தை குறித்த காரியங்கள் அதுல சொல்லப்படுது. நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லும், ஞானத்தை ஞானி ஜீவ விருட்சமாய் எண்ணினார், அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம். நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம். அது நீதிமொழிகள் 11:30 சொல்லுது. ஆரோக்கியம் உள்ள நாவு ஜீவ விருட்சம். அப்ப அருமையானவர்களே, இந்த ஜீவ விருட்சம் என்பது என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வெளிப்பாடுகளா அந்த இடத்துல ஆண்டவர் கொடுக்குறாரு. இந்த ஜீவ விருட்சத்தை குறித்து பார்க்கும் பொழுது ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்கிறான் என்று சொல்றபடி அவன் வந்து என்னன்னா ஞானத்தை ஞானி ஜீவ விருட்சமாய் எண்ணுகிறான். ஞானம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்போ தன்னை அடைந்தவர்களுக்கு அது ஜீவ விருட்சம். யார் வந்து தேவனை அடைந்திருக்கிறார்களோ, கர்த்தருக்கு பயந்து தேவனை சுதந்திரிக்கிறார்களோ, அது அவர்களுக்கு அது ஜீவ விருட்சமாய் மாறுகிறது. இயேசு கிறிஸ்து தங்களுக்குள்ள பெற்றவர்கள் நித்திய காலமாய் அவரோடு கூட இருக்கிற பாக்கியத்தை பெறுகிறார்கள். அப்போ நீதிமான் யாரு? பாவத்துக்கு மரித்தவன் நீதிமான், அவனுக்கு அது ஜீவ விருட்சமாயிருக்கு. அப்போ நீதிமான் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிறதுனால அவர்கள் ஜீவ விருட்சத்துக்கு பங்குள்ளவர்களாக இருக்கிறார்கள். அருமையானவர்களே, இந்த யூத ரபிகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஜீவ விருட்சத்தினுடைய படத்தை வச்சுக்கிட்டு பூஜிப்பாங்க. அதான் எப்படின்னா அந்த படத்தை பார்த்து பார்த்து இதுக்கு நாங்கள் சொந்தம், இந்த ஜீவ விருட்சம் எங்களுக்கு தான் சொந்தம் அப்படிலாம் சொல்லி ஒவ்வொரு நாளும் அதை பார்த்து பார்த்து இது பண்ணுவாங்க. ஒரு படமே போட்டு வச்சுக்கிட்டு அவங்க இது பண்ணியிருப்பாங்க. ஆனால் அருமையானவர்களே, படத்துல இருக்கிறதெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு ஒத்து வராது. ஆனால் தேவன் சொல்றாரு, நம்ம ஜீவ விருட்சத்தின் கனியை பெற வேண்டும் என்றால் ஆவியானவர் சபைக்கு சொல்வதை காதுள்ளவன் கேட்கிறார். ஆண்டுடைய வசனத்தை கேட்டு உன் ஆத்மா உயிரடைந்தால் அந்த ஆத்மா ஜீவ விருட்சத்துக்கு ஏதுவாக இருக்கும், ஜீவனை பெற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுக்க வந்தவர். இயேசு கிறிஸ்து வார்த்தையானவர். அந்த வார்த்தையான இயேசு கிறிஸ்து நம்ம உள்ளத்துல வச்சு அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் பொழுது நம்ம நித்திய ஜீவனுக்கு பங்குள்ளவர்களாய் மாறுவோம். அருமையானவர்களே, இந்த எபேசு சபை குறித்து சில காரியங்களை நான் சொல்லி பாருங்க. இதுல சொல்றேன், இந்த சபை வந்து எபேசு சபை வந்து கிபி 33 100 வருஷம் வரைக்கும் அந்த சபையினுடைய காலம். அதாவது பெந்தகோஸ்து நாள்ல இருந்து யோவான் காலம் வரைக்கும், யோவான் அதாவது பத்மத்தீவுல இருந்த காலம் வரைக்கும் அது அவருடைய காலமாக இருந்தது. அதே போல என்ன கட்டளைகள் கொடுக்கப்பட்டது அப்படி சொன்னாக்கா, அவர் வந்து எபேசு சபையினுடைய 2வது அதிகாரம் 1 வசனம் சொல்றது, எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் 7 நட்சத்திரங்களையும் தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 குத்து விளக்குகள் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிற சொல்லுகிறதாவது. அப்போ ஆண்டவர் வந்து எழுதும்படி சொன்ன கட்டளைகள் அந்த 2வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம். அதுவும் எப்படி டிஸ்கிரைப் பண்றாருன்னா, 7 நட்சத்திரங்களை தனது வலது கரத்தில் எடுத்துக்கொண்ட கர்த்தர். அப்போ 7 பொன் குத்து விளக்குகள், மற்ற 7 பொன் குத்துனா 7 சபைகள், 7 நட்சத்திரங்கள் என்று சொல்லும் பொழுது தூதர்கள், ஊழியக்காரர்கள். 7 ஊழியக்காரர்களை தன்னுடைய உள்ளங்கையில வச்சுக்கிட்டு இருக்கிற தேவன், 7 சபைகள் மத்தியில் உலாவுகிற தேவன், அந்த சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் இந்த எபேசு சபையில எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் பொழுது அவர் வந்து தன் கைகளில் ஊழியர்களை பொதித்து வைத்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அந்த சபையினுடைய நிலைமை என்னன்னு சொல்லும்போது அந்த நன்மைக்குரிய காரியங்கள் 2வது வசனத்தை சொல்றது 8 காரியங்கள் சொல்லப்படுது. கிரியைகள், பிரயாசங்கள், பொறுமை, பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறது, அதே போல அப்போஸ்தலர் இல்லாதவர்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறது, அதே போல சகித்து அதை எல்லாவற்றையும் சகித்து கொண்டு இருக்கிறது, பொறுமையா இருக்கிறது, அவருடைய நாமத்தின் நிமித்தம் இலைப்படையாதிருக்கிறது. 8 காரியங்கள் நன்மையான காரியங்கள். அதே போல என்ன குறை, என்ன பலவீனம் அந்த சபைக்கு என்று சொன்னால் ஆதி அன்பை விட்டுவிட்ட நிலை.
அவர்கள் தொடக்கத்துல எவ்வளவு விசுவாசமா வெறி கொண்டு இருந்தார்கள், இயேசு கிறிஸ்து மீண்டும் வருவான்னு சொல்லிட்டு ஆதி அப்போஸ்தலர் காலத்துல எப்படியெல்லாம் நடந்தாங்களோ அந்த வெறி கொண்ட நிலையை அவர்கள் விட்டு விட்டார்கள். அதுதான் அந்த குறையா இருந்துச்சு. ஏன்னா போக ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா 70 வருஷம் ஆயிடுச்சு அந்த சபை காலம். அந்த 70 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு 50 வருஷம் நல்லா ஓடினுக்கு திகு திகு திகுன்னு ஓடி இருக்கும். கடைசியில பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோவாச்சு. ஏசாமி இன்னும் வரல. இப்போ பாருங்களேன், 2026 வருஷம் ஆயிடுச்சு. ஏசு வருவார்னு தான் பிரசங்கிச்சுட்டு இருக்கான். ஆனா இன்னும் வரலன்றது எனக்கு நிறைய பேருக்கு இதெல்லாம் சும்மா நடக்காது. ஆனால் நம் காலத்தில் கண்டிப்பாய் நடக்கும். ஏனென்றால் அவர் சொன்ன அடையாளங்கள் ஒரு எழுத்து ஒரு புள்ளி கூட மாறாம நடந்து கொண்டிருக்கிற காலம் இது. எல்லாமே நடந்துட்டு இருக்கு. எவ்வளவு விஷயம் நடந்துட்டு இருக்குது. இன்னும் ரஷ்யா யுத்தத்துல நுழைஞ்சிச்சுன்னு வச்சிங்களேன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, ஃபினிஷ். 1 மாசமோ 2 மாசமோ 1 வருஷமோ 2 வருஷம் 3 வருஷமோ மிஞ்சி போச்சுன்னா அருமையானவர்களே ஒரு 3 வருஷம் கூட தாங்காது. காலம் ரொம்ப சமயமா இருக்கு. நேரம் காலம் தான் நமக்கு தெரியாது, ஆனா காலத்தை கணிக்கலாம். ஜாக்கிரதையா இருங்கள். ஆண்டவர் எச்சரிக்கிறார், சபையை எச்சரிக்கிறார், ஜாக்கிரதையா இருங்கள். அதனால்தான் இந்த ஜெயம் கொள்பவர்களுக்கு என்ன கொடுக்கிறார்? நான் ஜீவ விருஷத்தின் கனியை புசிக்க கொடுக்கிறார். அதே போல அவர்களுக்கு ஆலோசனை என்ன சொல்றா? மனம் திரும்பு, உன் ஆதிக்கிரியை மறுபடியும் செய். அதே ஜெபம், அதே வேத வாசிப்பு, வைராக்கியம், அந்த வைராக்கியம் நமக்கு இருந்தா. நியாய தீர்ப்பு என்னன்னா, நீ மனம் திரும்பலன்னா உன்னை என் சபையிலேருந்து எடுத்துருவேன், கற்புள்ள கன்னியாகிய மனவாட்டியிலேருந்து உன்னை எடுத்துருவேன்றார். அதனால்தான் இன்னைக்கு தவறான போதனைகள், நிக்கோலாயினுடைய மதத்தினுடைய தவறான போதனைகளிலிருந்து விலக்கப்பட்ட எபேசு சபை போல இன்னைக்கு உலகத்தோடு ஒழுகிற அந்த நிலையிலிருந்து நம்ம விலகி இருக்கணும். அருமையானவர்களே, இந்த எபேசு சபையை குறித்து கூட இன்னும் சில காரியங்கள் இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு ஒரு சபையை நம்ம முடித்திருக்கிறோம், இன்னும் அநேக காரியங்கள் இருக்குது, இன்னும் ஒரு டீச்சிங் இருக்குது அந்த எபேசு சபையில. ஒவ்வொரு எபேசு சபையும் ஒவ்வொரு ஆத்துமாக்களை குறித்தது. அது நான் ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு எபேசு சபை என்று சொல்லி பார்க்கும் பொழுது அந்த எபேசு சபை ஒரு மெய்ப்பனை அடையாளம். பழைய பாட்டு 7 சபைகள் 7 மெய்ப்பர்களை அடையாளப்படுத்துகிற ஒரு காரியம். எபேசு சபை ஆபிரகாமை அடையாளப்படுத்துகிற காரியம். 12 சீஷர்கள் 12 கோத்திரங்களுக்கு அடையாளம், 12 பிள்ளைகளுக்கு அடையாளம். அதே போல 7 சபைகள் 7 மெய்ப்பர்களுக்கு அடையாளம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, மோசே, ஆரோன், தாவீது, 7 சபைகளுக்கு இவர்கள் 7 பேர் அடையாளமா இருக்கிறார்கள். அவருடைய சுவாபங்கள் இந்த 7 சபைகளிலே பிரதிபலிக்கிறது. அந்த சுவாபங்களின் அடிப்படையில் தான் நம்ம இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் என்று நம்ம அனலைஸ் பண்ண போறோம். இப்ப பாத்தீங்கன்னா அந்த 7 ஆத்துமாக்களுடைய குணாதிசயங்கள் நம்ம ஒவ்வொன்றத்தையும் நம்ம தியானிக்கும் பொழுது நான் எந்த ஆத்துமாவா இருக்கிறேன் அப்படின்றது, இது ஒரு பைபிள் கிளாஸ்ல எங்களுக்கு கிடைச்ச ஒரு சத்தியம். மற்ற சத்தியங்கள் ஆவியானவர் எனக்கு கொடுத்த காரியங்கள். இது எனக்கு பைபிள் கிளாஸ்ல ஒருத்தர் சொல்லி கொடுத்த காரியம். அதை நம்ம பார்க்கலாம், அதையும் தேவனுக்கு சித்தமாக பார்க்கலாம். நேரம் கடந்ததுனால நான் இதோடு முடிக்கிறேன். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு சித்தமானால் அடுத்த வாரத்துல சனிக்கிழமையே நம்ம இந்த சத்தியங்களை தியானிப்போம். ஏன்னா வெள்ளிக்கிழமையில சபைக்கு எல்லாரும் போறதுனால அதை நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. வெள்ளிக்கிழமையில போகாதவர்களுக்கு ஜெபம் நடக்கும். அதனால வர சனிக்கிழமை தேவனுக்கு சித்தமானால், வருகை தாமதிக்குமானால், ஒவ்வொரு ஆத்துமாவை குறித்தும் 7 வகையான ஆத்துமாக்கள் இந்த பூமியில 7 டைப் மக்கள் தான் இருக்கிறார்கள். அதுல நீங்க எந்த டைப்புன்னு கண்டுபிடிங்க, நான் எந்த டைப்புன்னு கண்டுபிடிக்கலாம். அதனால அந்த 7 சபைகளை குறித்து நம்ம தியானிக்கும் பொழுது நான் இந்த 7 ஆத்துமாக்கள் வேணா முதல்ல முடிச்சிடுறேன். ஏன்னா அப்போ நம்ம டைப் கண்டுபிடிச்சிட்டா அந்த சபையை குறித்து நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பா கவனிக்கலாம். ஆனால் முதல்ல எபேசுல இருந்து செமினார்ல இருந்து அப்படியே ஒவ்வொரு சபையினுடைய ஆத்துமாக்கள் எப்படிப்பட்டவைகள், அதுல நான் எந்த வகை ஆத்துமான்றத அடுத்த வாரத்துல அது கர்த்தருக்கு சித்தமானால் தியானிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்கு அவன் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ராஜா. சர்வ வல்லவரே ஸ்தோத்திரம், மாறாதவரே ஸ்தோத்திரம். கர்த்தாவே, கேட்ட சத்தியத்தின்படி, கேட்ட வேத பாடத்தின்படி கர்த்தாவே நாங்கள் செவி திறந்தவர்களாக ஏதோ உமது சத்தியத்தை கேட்டு எங்கள் மனதில் வைத்து அதன்படி நடக்கிறவர்களை எங்களை மாற்றுங்கப்பா. எங்களை எச்சரித்து எத்தனையோ முறை சில காரியங்களை எங்களுக்கு உணர்த்துகிறேன். கேட்டு அப்படியே விட்டு விடாதபடிக்கு அதன்படி நடக்கிறவர்களை எங்களை மாற்றுங்க. உமது நாமத்தின் மகிமைக்காக நாங்கள் இருக்கும் வரை, உமது வருகை வரும் வரைக்கும் உமது நாமத்துக்கு மகிமையாக நாங்கள் வாழ உதவி செய்யுங்க. இந்த பூமியில இருக்கும் வரைக்கும் கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களாய், உம்மை பின்பற்றுவர்களாய் எங்களை மாற்றுங்க.
உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆதி அன்பிலே நிலைத்திருக்க உதவி செய்யுங்கப்பா. ஜீவரட்சத்தின் கனியை புசிக்கத்தக்கதாய் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையை நீங்க ஸ்திரப்படுத்துங்க. எங்கள் ஆத்துமாக்களை கர்த்தாவே புதுப்பியுங்க தகப்பனே. எங்கள் ஆத்துமா ஜீவன் உள்ளதாய் மாறட்டும். இறந்து போன கோம நிலையில இருக்கிற அந்த ஆத்துமாக்கள் உயிரடைட்டு தகப்பனே. செத்து போன ஆத்துமாக்கள் உயிரடைட்டும் தகப்பனே. எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கை எங்களுக்கு ஜீவன் அப்பா. இந்த நாட்கள் எல்லாம் அந்த நாட்களை என்னும் அறிவுக்குள்ள எங்களை கொண்டு போறது காரணம் எங்கள் ஆத்மா உயிரடைவதற்கு கொடுத்த வாய்ப்பு. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு அது ஒரு வாய்ப்பாய் நினைத்து நாங்கள் மனம் திரும்ப எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. இந்த உலகத்தின் பக்கத்துல ஓடிட்டு இருக்கிற எங்க மனசை பிடிச்சு கடிவாளம் போட்டு இழுத்து கத்தா உன் பக்கம் திருப்ப எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உம்மை நோக்கி பார்க்க உதவி செய்யுங்கப்பா. இன்னும் கொஞ்ச காலம் தான் இருக்கு. அந்த கொஞ்ச காலத்திலேயாவது உங்களை பற்றி கொள்ள அந்த ஆதி அன்பிலே நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அது கல்வாரி ரத்தத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதி எல்லா கனத்தை உமக்கே செலுத்தி பரத்தின் ஆசீர்வாதங்களை எங்களை உரிமையாக்கி ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.